மாசம் மாசம் வெறும் 1000, 2000 சேர்த்து வச்சு எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது உங்க தப்பு இல்ல. உங்களுக்கு இன்னும் எஸ்ஐபி பத்தி தெரியலன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோல வெறும் 2000 வச்சு எப்படி ஒரு பெரிய அமௌண்ட்ட சேர்க்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு காயின் சேவர். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி பத்தி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு தங்கத்தில் போடுவோம், இல்லைனா பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவோம். தப்பு இல்லை. ஆனால் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், பண மதிப்பீடு குறைவதன் காரணமாக நம்ம காசோட பவர் வந்து டே பை டே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் தான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எஸ்ஐபினா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் ரூ. 500 இருக்கலாம், இல்லை ரூ. 1000 இருக்கலாம், இல்லை ரூ. 2000 இருக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். பட் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க்கில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகும். நீங்கள் டே பை டே அதை வாட்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மார்க்கெட் இறங்கினாலும் சரி, அதிகமானாலும் சரி. மார்க்கெட் இறங்குச்சுன்னா உங்களோட யூனிட்ஸ் வந்து அதிகமாகும். சப்போஸ் மார்க்கெட் ஏறுச்சுன்னா உங்களோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. சரி, இதில் என்ன லாபம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன கணக்கு போடுவோம். நீங்கள் மாதம் வெறும் ரூ. 3000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. சராசரியாக அதுக்கு வந்து 12% ஆஃப் வட்டி வருது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற காலம், அதாவது நீங்கள் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்ட்டு, அது 10 வருஷமாக இருக்கலாம், இல்லை 20 வருஷமாக இருக்கலாம், இல்லை 30 வருஷமாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற இயர்ஸை போட்டுப்போம். செகண்ட் வந்து நீங்கள் போட போகிற அமௌண்ட்டு, எவ்வளோ போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டு. நான் சொன்ன மாதிரி 5000 போடலாம், இல்லை 3000 போடலாம், இல்லை அதை தாண்டி 10,000 போட்டாலும் உங்களோட ப்ளஸ் தான். நம்ம வந்து ஒரு 3000 போட்டுப்போம். செகண்டு, அதோட ஃப்யூச்சர் வேல்யூ எவ்வளோ. நீங்கள் 3000 போட்டிங்கன்னா 10 வருஷத்தில் எவ்வளோ வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இதை 3000 வச்சு போடுவோம். ஸோ 3000த்துக்கு 10 வருஷம், 10 வருஷத்துக்கு நீங்கள் டோட்டலாக 3,60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட ஃப்யூச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,97,000 நம்ம வந்து இதை 12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறோம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம். 20 வருஷத்துக்கு நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 7,20,000. அதோட ஃப்யூச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 29,97,000 வந்திருக்கும். ஸோ நீங்கள் 10 வருஷத்துக்கும் 20 வருஷத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள், டோட்டலாக வேறு ஆகும். ஸோ இதில் தேர்ட் ஒன் பார்க்க பொறுத்து தான் மேஜிக்கே. 30 வருஷம். 30 வருஷத்தில் நீங்கள் டோட்டலாக 10,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வெறும் மாதம் 3000 கட்டிட்டு வந்து 30 வருஷத்தில் 10,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வரப்போகிற வேல்யூவில் தான் இருக்கே மேஜிக். ஸோ உங்களுக்கு 30 வருஷம் கழிச்சு உங்களோட ஃப்யூச்சர் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,05,00,000 வந்திருக்கும். பார்த்தீங்களா, 20 வருஷத்துக்கும் 30 வருஷத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. கடைசியில் வர 10 வருஷத்துல தான் உங்களோட அமௌண்ட் வந்து ராக்கெட் வேகத்தில் வளரும். இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங்னா கூட்டு வட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டு சொன்ன வீடியோவில் 50, 30, 20 ரூலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வர 20% ஆஃப் சேவிங் அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் எஸ்ஐபியில் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் ஆஃப் வேல்யூ வந்து, ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 லட்ச ரூபா கிடைக்குது. ஸோ 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப 29 லட்சம் கிடைக்குது. ஸோ 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப 1 கோடி ரூபாய் கிடைக்குது. ஸோ எவ்வளோ வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காயின் சேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.